So welcome students. Example 5.4ல question number 1 பார்த்துருவோம். Find the expand the following in ascending power of x and find the condition on x for which the binomial expansion is valid. Condition of x for which binomial expansion is valid னு பார்க்கணும். அதே மாதிரி இதை எக்ஸ்பேண்ட் சொல்கிறோம். அசெண்டிங் பவரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்கிறாங்க அசெண்டிங் பவரில். ஓகே, நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இப்போ கொஸ்டின் நம்பர் 1 எடுப்போம். நமக்கு ஆல்ரெடி 1/5 ப்ளஸ் எக்ஸை வந்து 5 ப்ளஸ் எக்ஸ் பவர் -1 எழுதுவோம். ஓகே, இந்த பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் வந்து 1 ப்ளஸ் எக்ஸு பவர் -nக்கு வந்து என்ன வரும்? 1 மைனஸ் என்எக்ஸு ப்ளஸ் n இன்ட்டு n ப்ளஸ் 1 டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் n இன்ட்டு n ப்ளஸ் 1 n ப்ளஸ் 2 எக்ஸ் க்யூப்னு வரும் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, இதில் வந்து மாட் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தேன் 1ன்னு வரும். ஓகே, 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் என்ன மாட் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 1 வரும். இப்போ வந்து இந்த ஜென்ரலைஸ் டேர்முக்கு நம்ம இதை கொண்டு வரணும். ஓகே, 5 ப்ளஸ் எக்ஸ் பவர் -1ன்றதை வந்து இந்த ஜென்ரலைஸ் டேர்ம் கொண்டு வரணும்னா நம்மளுக்கு வந்து 5 வெளியே காமனாக எடுக்கிறோம். ஈக்குவல் டு 5 பவர் -1 இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் பை 5 பவர் -1 வரும். ஓகே, இதில் இப்போ எக்ஸ் டேர்ம் என்ன இருக்குது? 1 ப்ளஸ் எக்ஸ் பை 5 இருக்குது. இப்போ மாட் ஆஃப் எக்ஸு லெஸ் தேன் 1 தான் கண்டிஷன் நம்மளுக்கு. எக்ஸ் டிவைடட் பை 5 மாடு லெஸ் தேன் 1ன்னு வரும். ஓகே, எக்ஸ் டிவைடட் பை 5 மாடு லெஸ் தேன் 1னா -5 லெஸ் தென் எக்ஸு லெஸ் தென் 5ன்னு வரும். இதுதான் கண்டிஷன் நம்மளுக்கு. ஓகே, இப்போ இதை எக்ஸ்பேன்ஷன் பண்ணுவோம். 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் 5 பவர் -1 n வந்து -1 நம்மளுக்கு. ஸோ 1 மைனஸ் எக்ஸ் பை 5 ப்ளஸ் 1 இன்ட்டு 2 டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் எக்ஸ் பவர் 5 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 டிவைட் பை 3 ஃபேக்டோரியல் எக்ஸ் பவர் 5 எக்ஸ் பை 5 பவர் 3. அப்படியே இந்த எக்ஸ்பென்ஷன் போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து 2 கேன்சல் ஆயிரும். இந்த 3 ஃபேக்டோரியல் 2 இன்ட்டு 3 கேன்சல் ஆயிரும். ஃபைனலாக ஈக்குவல் டு 1 மைனஸ் என்ன இருக்குது? எக்ஸ் பவர் 5 மட்டும் இருக்குது. எக்ஸ் பை 5 ப்ளஸ் அடுத்த டேர்ம் வந்து எக்ஸ் பை 5 ஹோல் ஸ்கொயர், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் பை 25 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 25 மைனஸ் எக்ஸ் க்யூப் பை 125ன்னு வரும். ஓகே, எக்ஸ் க்யூப் பை 125 ப்ளஸ் அப்படியே போயிட்டே இருக்கும் பைனாமியல் எக்ஸ்பென்ஷனு. முன்னாடி வந்து நம்ம ஒரு 5 இன்வெர்ஸை வெளியே எடுத்திருப்போம். அதோடு சேர்த்து எழுதுனா நம்மளுக்கு 1 டிவைடட் பை 5 ப்ளஸ் எக்ஸு ஈக்குவல் டு 1/5 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பை 5 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 25 மைனஸ் எக்ஸ் க்யூப் பை 125 ப்ளஸ் சீரீஸ் போயிட்டே இருக்கும். இந்த எக்ஸ்பென்ஷன் போயிட்டே இருக்கும். இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகே, அடுத்த சம் பார்ப்போம். 2 டிவைடட் பை 3 ப்ளஸ் 4x ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஆல்ரெடி நம்ம வந்து இதோட ஃபார்முலா எழுதியாச்சு. டைரெக்டாக சம்முக்கு போயிடுவோம். செகண்ட் ஒன் 2 டிவைடட் பை 3 ப்ளஸ் 4x ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. ஓகே, 2 டிவைட் பை 3 ப்ளஸ் 4x ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இதை 2 இன்ட்டு 3 ப்ளஸ் 4x பவர் -2ன்னு எழுதுகிறோம். ஓகே, ஈக்குவல் டு இப்போ நம்மளுக்கு வந்து ஜென்ரல் டேர்மோட ஈக்குவேட் பண்ணோன்னா நம்ம போன வாட்டி பண்ண மாதிரி தான்
1 + x பவர் மைனஸ் என்னோட ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 3 இருக்குது, 3 வெளியே வர மாதிரி இருக்கும். ஓகே, ஈக்குவல் டு 2 டிவைடட் பை 3 வெளியே எடுக்கும்போது -3 வெளியே எடுத்தோம்னா -2ஓட வெளியே வரும். ஸோ 2 டிவைடட் பை 3 ஸ்கொயர்னு வரும் இன்ட்டு 1 + 4x டிவைட் பை 3 ஹோல் பவர் -2ன்னு வரும். ஓகே, இதோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா mod x, இங்கே எக்ஸுக்கு பதிலாக 4x/3 mod லெஸ் தேன் 1ன்னு வரும். அதாவது எக்ஸு வந்து -3/4ஓட கூட இருக்கணும், அதே மாதிரி 3/4ஓட லெஸ்ஸாக இருக்கணும். ஓகே, இதான் கண்டிஷன் நம்மளுக்கு. இப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவோம். அப்படியே 1 + 4x/3 ஹோல் பவர் -2. ஆல்ரெடி இதுக்கு ஃபார்முலா தெரியும். 1 மைனஸ் எண்ணுக்கு பதிலாக 2 இருக்குது, 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 4x/3. ஓகே, ப்ளஸ் எண்ணுக்கு பதிலாக 2னா அடுத்து வந்து 2 ஃபேக்டோரியல் வரும், அதனால் 2 கேன்சல் ஆகிரும், மீதி 3 மட்டும் இருக்கும். 3 டேரெக்டாக எழுதுவோம். ஓகே, 3 இன்ட்டு 4x/3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் அப்போ 2 3 4ன்னு வரும். 2 3 4 மட்டும் வரும். 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் இருக்கனால கீழே நம்மளுக்கு வந்து 2 ஃபேக்டர் 3 ஃபேக்டோரியல் கரெக்ட். 3 ஃபேக்டோரியல் இந்த இடத்துல பாருங்கள், 3 ஃபேக்டோரியல் நம்ம 2 இருக்கனால 2 3 கேன்சல் ஆகிரும், 4 மட்டும் வரும். இந்த இடத்துல 4 இன்ட்டு 4x/3 ஹோல் பவர் க்யூப்னு வரும். ப்ளஸ் இது அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம எழுதும் போது 2 டிவைடட் பை 3 + 4x ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை 3 ஸ்கொயர் வந்து 9 இன்ட்டு 1 மைனஸ் 2 இன்ட்டு 4x/3 ப்ளஸ் 3 இன்ட்டு 4x/3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு 4x/3 ஹோல் க்யூபு ப்ளஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, சீரீஸ் அப்படியே போயிட்டு இருக்கும். ஓகே, அடுத்த சம் பார்ப்போம். இந்த இடத்துல நான் டைரெக்டாக எழுதிட்டுருக்கேன். இந்த ஃபார்முலா nx n இன்ட்டு n + 1/2ன்னு வரும். ஆல்ரெடி நம்ம 2 இருக்கனால கேன்சல் ஆகி n + 1 மட்டும் டேரெக்டாக எழுதியிருக்கேன். அதே மாதிரி தான் இந்த 4க்கு வந்து n இன்ட்டு n + 1 இன்ட்டு n + 2ன்னு வரும் டிவைடட் பை 3 ஃபேக்டர்னால 2 இன்ட்டு 3ன்னு வரும். ஓகே, 2 3னா இங்கே ஒரு 2 ஆல்ரெடி n வந்து 2 தான் நம்மளுக்கு, 2 3 கேன்சல் ஆகிரும், n + 2 வந்து 4ன்னு நம்ம டேரெக்டாக எழுதியிருக்கேன். ஓகே, சரி. ஓகே, அடுத்த சம் பார்ப்போம். தேர்ட் சப்டிவிஷனில் 5 + x² இன்ட்டு 2/3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, 5 + x² / 2/3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு எக்ஸ்பேன்ஷன் தெரியும், இருந்தாலும் ஒரு வாட்டி எழுதுகிறேன். 1 + x பவர் n ஈக்குவல் டு 1 + nx ப்ளஸ் n இன்ட்டு n - 1 டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் x² ப்ளஸ் n இன்ட்டு n - 1 n - 2 டிவைட் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு x³ ப்ளஸ் போயிட்டே இருக்கும் சீரிஸ் பைனாமியல் எக்ஸ்பென்ஷனு. இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே என்ன இருக்குது, 5 + x² இருக்குது. இப்போ நம்மளுக்கு x² எடுக்கணுமா 5 எடுக்கணுமா? நம்ம 5 தான் எடுப்போம். எப்போ எக்ஸு வந்து லார்ஜர்னு கொடுத்தா நம்ம அந்த மாதிரி எடுப்போம். இல்லை நம்ம நார்மலாக எடுக்கும்போது எக்ஸு 5 தான் வெளியே எடுப்போம். ஓகே, 1 + xன்ற டேர்மில் தான் கொண்டு வர ட்ரை பண்ணுவோம். ஓகே, அப்போ x5 வெளியே எடுக்கும்போது 5 பவர் 2/3ன்னு வரும் இன்ட்டு 1 + எக்ஸுக்கு பதிலாக x² டிவைடட் பை 5ன்னு வரும் ஹோல் பவர் 2/3. ஓகே, இது வந்து ஜென்ரல் ஃபார்மில் வந்து ஈக்குவேட் பண்ணுவோம். ஜென்ரல் ஃபார்மில் ஈக்குவேட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இங்கே mod of x இதில் mod of
mod of x வந்து லெஸ் தென் 1. இந்த நம்மளுக்கு இங்கே எக்ஸுக்கு பதில் x ஸ்கொயர் பை 5 இருக்குது. ஸோ x ஸ்கொயர் பை 5 mod லெஸ் தென் 1 வரும். அதாவது x ஸ்கொயர் வந்து லெஸ் தென் 5ன்னு வரும். ஓகே, இதுதான் கண்டிஷன் ஆஃப் வேலிடிட்டி. இதுதான் கண்டிஷன் ஆஃப் வேலிடிட்டி. ஓகே, அடுத்து இந்த இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். அப்படியே எக்ஸ் ஸ்கொயர் வந்து லெஸ் தென் 5ஆக இருக்கணும். ஓகே, ஏன் இந்த இடத்துல நம்ம -5 to 5 போடலன்னா எக்ஸ் ஸ்கொயர் என்றைக்குமே வந்து பாசிட்டிவாக தான் வரும். ஸோ எக்ஸ் 5 வந்து எக்ஸ் ஸ்கொயர் வந்து லெஸ் தென் 5னாலே இது அண்டர்ஸ்டுட் தான். ஸோ எப்போயுமே இப்படி தான் எழுதுவோம். ஓகே, ஸோ இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். 1 + x ஸ்கொயர் பை 5 பவர் 2/3. ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். நம்மளுக்கு n வந்து 2/3, n வந்து 2/3ன்னு இருக்குது. எக்ஸு வந்து x ஸ்கொயர் பை 5ன்னு இருக்குது. அவ்வளோதான். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 + 2/3 இன்ட்டு x ஸ்கொயர் பை 5 ப்ளஸ் 2/3 இன்ட்டு -1/3 n-1. ஸோ டேரெக்டாக போடுறோம். டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு x ஸ்கொயர் by 5 whole square plus 2/3 into -1/3 into -4/3 divided by 3 factorial into x square divided by 5 whole power cube. ஓகே, ப்ளஸ் அப்படியே போயிட்டே இருக்கும் எக்ஸ்பேன்ஷனை. இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா 1 + 2x ஸ்கொயர் டிவைடட் பை 15 minus 2 2 கேன்சல். ஸோ 3 3 9 9 9 5 9 வந்து 9 5 கிடையாது 25. 9 into 25 வந்து 225 வரும். ஸோ x பவர் 4 டிவைடட் பை 225ன்னு வரும். ஓகே, ப்ளஸ் இங்கே வந்து இதில் ஒரு 3 ஃபேக்டோரியல். 3 ஃபேக்டோரியல்னால் நம்மளுக்கு ஒரு 2, இதில் ஒரு 2 இருக்குது. 2 into 3னா இந்த 2 கேன்சல் ஆயிரும். 2 into 3ல் ஒரு 2 மட்டும் கேன்சல். 3 இருக்குது. 3னா 1 2 3 4 4 3 இருக்குது. 3 into 3 into 3 9 81 வரும். ஸோ மேலே ஒரு 4 இருக்குது. 4x பவர் 6 4x பவர் 6. ஓகே, 3 எக்ஸ் பவர் ஸ்கொயராக இருக்குது. ஸ்கொயர் இன்ட்டு 2 into 3 வந்து 6. ஸோ x பவர் 6ன்னு வரும். டிவைடட் பை 81 into 5 வந்து க்யூபு. ஸோ 125ன்னு வரும். ஓகே, 125 மைனஸ்ன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பேன்ஷன் போயிட்டே இருக்கும். அடுத்து 5 + x ஸ்கொயர் பவர் 2/3 equal to 5 power 2/3 into 1 + 2/x square by 15 minus x power 4 divided by 225 plus 4x power 6 divided by 80. அதாவது 81 into 125 வந்து நம்மளுக்கு எவ்வளோ வரும்? ஒரு நிமிஷம். 4x power 6 divided by 81 into 125 வந்து 10125ன்னு வரும். ப்ளஸ் இந்த சீரீஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இந்த லாஸ்ட் சப்டிவிஷனும் வந்து முன்னாடி பார்த்த மாதிரியே தான். x + 2 power -2/3 equal to 2 power நம்ம வந்து 2 வந்து வெளியே காமன் எடுக்கிறோம். 2 power -2/3 வெளியே எடுத்தோன்னா x + 1 + x/2 power -2/3ன்னு வரும். ஓகே 1 + ஓகே இப்போ அந்த 1 + x/2 whole power -2/3 பார்த்திங்கன்னா அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிடுவோம். நம்ம இதுக்கு முன்னாடி இது ஜென்ரலைஸ் டேர்மில்
இது எந்த கண்டிஷன்லேருந்து வேலிடுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது x/2 mod less than 1ன்ற கண்டிஷனில் வேலிடாக இருக்கும். அதாவது -2ஓட x கிரேட்டராக இருக்கணும், பட் 2ஓட லெஸ்ஸாக இருக்கணும். இந்த கண்டிஷனில் தான் இந்த பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் வேலிடாக இருக்கும். இது எல்லாத்துலேயும் நம்ம பண்ணியிருப்போம். முன்னாடியும் இந்த x²/5க்கு என்னென்னு பார்த்தோம், அந்த சப்டிவிஷன் 3க்கு பார்த்துருக்கோம், 2க்கு பார்த்துருக்கோம், 1க்கு பார்த்துருக்கோம், இப்போ 4க்கும் அதே தான். ஓகே, ஆல் சம்ஸும் கிட்டத்தட்ட சிமிலர் தான், சும்மா வேல்யூஸ் மட்டும் தான் மாற்றிருக்காங்க. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா ஈக்குவல் டு 1 n வந்து 2/3 தெரியும், -2/3 இன்ட்டு x வந்து x/2 ப்ளஸ் 2/3 இன்ட்டு 2/3 ப்ளஸ் 1 divided by 2 factorial x/2 whole square minus 2/3 into 2/3 plus 1 into 2/3 plus 2, okay, divided by 3 factorial into x/2 whole cube plus சீஸ் போயிட்டே இருக்கும். இப்போ அப்படியே x/2னா சிம்பிளிஃபை பண்ணோம், அப்படியே இந்த இதையும் கேன்சல் ஆயிரும். ஸோ 1 மைனஸ் x/3 மட்டும் வரும், ப்ளஸ் இந்த 2 கேன்சல் பண்ணிட்டோன்னா இங்கே ஒரு 3 இருக்குது, இது வந்து 3 + 5/3 வரும். 5/3 இங்கே ஒரு 1/2 இருக்குது, சாரி. ஸோ 1/3 இன்ட்டு 5/3 இன்ட்டு x/4ன்னு வரும். 2² வந்து 4ன்னு வந்துடும். மைனஸ் 1 என்ன வரும், 1 இங்கே ஒரு 3 இருக்குது, இந்த 3ல் ஒரு 3 × 2 இருக்குது, இந்த 2 கேன்சல் ஆகிடும், இங்கே ஒரு 3 மட்டும் வந்துடும், இங்கே ஒரு 3 இருக்குது. ஸோ இந்த 3 சேர்த்து எழுதுவோம். 1/9 இன்ட்டு இங்கே 3/2 ப்ளஸ் 1 வந்து 5/3ன்னு எழுதிக்குவோம். 5/3 இன்ட்டு இங்கே வந்து 6 + 2 8/3 இன்ட்டு x³ டிவைடட் பை 2³ வந்து 8 ப்ளஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இந்த 8 கேன்சல் ஆகிரும். வேறு எதாவது கேன்சல் ஆகுமான்னு பாருங்கள், எதுவும் கேன்சல் ஆகாது, அப்படி எழுதிடுவோம். ஈக்குவல் டு 1 மைனஸ் x/3 ப்ளஸ் 9 × 4 36, 5x²/36 மைனஸ் இங்கே ஒரு 5 இருக்குது, கீழே வந்து 9 × 3 27, 27 வந்து சாரி 927 × 3 வந்து 81 வரும். ஸோ மைனஸ் 5x³ டிவைடட் பை 81 ப்ளஸ் இந்த சீரிஸ் அப்படியே போயிட்டே இருக்கும் இந்த எக்ஸ்பேன்ஷனு. அடுத்து அதாவது x+2 பவர் -2/3 ஈக்குவல் டு x+2 -2/3 ஈக்குவல் டு 2 பவர் -2/3 இன்ட்டு 1 மைனஸ் x/3 ப்ளஸ் 5x² டிவைடட் பை 36 மைனஸ் 5x³ டிவைடட் பை 81 ப்ளஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, இதான் சப்டிவிஷன் 1ஓட கொஸ்டின் 1ஓட 4th சப்டிவிஷன். 4 3 2 1 எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.